வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். உணவு, உடை, நகைகள் போன்றவைகளை அழகான வடிவத்தில் உருவாக்கி அதை பேக் செய்வதற்கான அட்டை பெட்டிகளை தயாரித்து கொடுத்து வருகிறது வார்னா இண்டஸ்ட்ரீஸ். அதன் நிறுவனர் திரு ரதீஷ்குமார் அவர்கள் அந்த துறை சார்ந்தும் அவர் கடந்து வந்த பாதை பற்றியும் நம்மிடம் விளக்கமாக கூற உள்ளார். வாருங்கள், அவரையே சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கங்கள். அட்டை பெட்டிகள்ல பல வகையா வருது. ஒரு பொருளை அழகா முதல்ல கவர்ச்சிகரமா காட்டணும்னா அது பெட்டியில தான் இருக்கு. அதால இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல உலக நாடுகள்ல பண்ண தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவிலும் அந்த அழகான அட்டை பெட்டிகளை தயாரிச்சு வராங்க. நீங்க எது மாதிரியான அட்டை பெட்டிகளை தயாரிச்சு வரீங்க? முதல்ல இந்த வணிகமணி பார்வையாளர்களுக்கு என்னோட வணக்கங்கள். சமம் எடுத்து இவ்வளவு தூரம் வடபெரும்பாக்கம் தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பேக்கேஜிங்கோட பேர் ரிஜிட் பாக்ஸ்ன்னு சொல்றோம். ரிஜிட் பாக்ஸ்னா பிளாட்டா வராது. அந்த பொருளை பேக் பண்றதுக்கு போகும்போதே சாலிடா தான் இருக்கும் அந்த பாக்ஸ். நீங்க அதை திறந்து பொருளை உள்ள வச்சு மூடலாம். இதுல என்னன்னா பொருள் டேமேஜ் ஆகாது. அதே சமயத்துல பொருளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷனை கொடுக்கும். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் வாங்குறீங்க, ஆப்பிள் போன் பாக்ஸ், எல்லாருமே அந்த ஆப்பிள் போன் பாக்ஸ் வாங்க. அது ரிஜிட் பாக்ஸ் தான். அந்த மாதிரி சார்ந்த எல்லா இண்டஸ்ட்ரிக்கும், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈவன் நாங்க டெக்ஸ்டைல் கூட பண்றாங்க. டெக்ஸ்டைல்ல சென்னை சில்க்கு பண்றோம். மாப்பிள்ளைக்கு தேவையான ஐட்டம்லாம் இருக்கும்ல கல்யாணத்துக்கு, அதெல்லாம் ஆமா அவங்களோட வேஷ்டி, சட்டை, அப்புறம் அந்த அங்கோஸ்திரம்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப், இதெல்லாம் செட்டா சேர்ந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுக்கு கூட நாங்க தான் பாக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். கிஃப்ட் கொடுக்குறாங்களே, மொமெண்டோ ஒரு கார்பரேட்ல நல்லா ஒர்க் பண்ணவருக்கு ஒரு டிராஃபின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிராஃபி மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் நாங்க பாக்ஸ் கொடுக்குறோம். இது தவிர டிஃபரெண்டான இண்டஸ்ட்ரி. நான் தொடங்கும் போது இதுக்கெல்லாம் பாக்ஸ், இது மாதிரி பாக்ஸ் வாங்குவாங்களான்னு தெரியாது. ஆனா அதெல்லாம் போக போக நாங்களே இதெல்லாம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பேங்க்குக்கும் நாங்க செஞ்சிருக்கோம். பேங்க்ல இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேரையும் பிரிண்ட் பண்ணி கிரெடிட் கார்டு வச்சு அதுக்கான உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு அழகா அனுப்புவாங்க. அதுவுமே ரிஜிட் பாக்ஸ்ல பண்றாங்க. அது மேக்னெட் டைப்ல பண்ணுவாங்க. சின்ன சின்ன ஈவன் லுங்கி கூட நாங்க பாக்ஸ் பண்ணிருக்கோம். அது சின்னதா அதை சுருட்டி வச்சு அதை வெளிநாடுகளை ஏற்றுமதி பண்றவங்க அதை யூஸ் பண்றாங்க. டைரக்டா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிருக்கோம். நான் ஒரு வாட்டி ஆஸ்திரேலியாவுக்கு பண்ணிருக்கேன். அங்க இருக்க இந்தியன் ஸ்வீட் ஷாப் வச்சிருக்கிறவரு வாங்கியிருக்காரு. அவருக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். ஜெர்மனிக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஒரு வாட்டி. டெக்ஸ்டைல் அது ஒரு பங்களாதேஷ் கம்பெனி ஜெர்மனிக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அனுப்பிச்சு அதுவும் பண்ணிருக்கேன். ஆஸ்திரேலியாவுக்குமே இன்னொரு சின்ன ஆர்டரும் பண்ணிருக்கேன். இதெல்லாம் கோவிடுக்கு முன்னாடி பண்ணது. கோவிடுக்கு அப்புறம் எதுவுமே நாங்க எக்ஸ்போர்ட்னு எதுவுமே பண்ணல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஸ்டெபிலைஸ் ஆகி திருப்பியும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அட்டை பெட்டி பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதுல ஸ்பெஷலா கவனம் எடுத்து பண்ண ஒரு பெரிய பிராண்டட் நிறுவனம் ஏதாவது சொல்ல முடியுமா? பேரே ஸ்பெஷாலிட்டி பேக்கேஜ். எல்லாமே ஸ்பெஷலா ஒரு அட்டென்ஷன் கொடுத்துதான் இதை செஞ்சாகணும். இல்லைன்னா அவங்க இந்த பொருளை வாங்குறதுக்கு காரணமே இது குவாலிட்டியா இருக்கணும். அவங்க உள்ள வைக்கிற பொருளோட வேல்யூவை எடுத்து காட்டணும். இது வேல்யூ ஆடட் பேக்கேஜிங் தான் நம்ம சொல்றோம். சோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். இந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அது நல்லா பண்ணணும். நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பத்துல என்ன பண்றது, எப்படி பண்ண போறோம்னு தெரியாம இருந்த காலத்துல நானே ஒரு நைட் உட்காந்து ஒரு ப்ராடக்ட செஞ்சு அது கொடுத்து அப்ரூவ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா அது நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒருத்தர் கொடுக்குறேன், அவங்க அந்த பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு சர்டிபிகேட் ஹோல்டர். அது பேக்கேஜிங் கூட இல்ல, அது பாக்ஸ்ல வராது. ஒரு சர்டிபிகேட் ஹோல்டர். பட் ஆனா ரிஜிட் சர்டிபிகேட் ஹோல்டர். அது என்கிட்ட இருக்கு, காட்டுறேன் பாருங்க. இப்படிதான் இருக்கும். அது இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்க பாத்தீங்கன்னா இதுல 5 years இந்த பக்கம் பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த பக்கம் ஒரு சர்டிபிகேட்ல அவங்க நேம போட்டு அவங்க எவ்வளவு வருஷம் வேலை பண்ணாங்க அதையும் போட்டு கொடுப்பாங்க. இது கூட அவங்க சில கிஃப்ட் ஐட்டம்ஸும் வச்சு கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட 63 கண்ட்ரிக்கு போகுதுங்க. அதை நான் எப்பவுமே பெருமையா நினைப்பேன். ஏன்னா நான் ஒரு சின்ன ரூம்ல உட்காந்து நாங்க டிசைன் பண்ணி அதை செஞ்சு நான் கொடுத்தேன். அது அவங்க கடவுள் புண்ணியத்துல இதுவரெல்லாம் மாத்தாம அது இன்னும் வாங்குறாங்க. ரொம்ப குவான்டிட்டி கிடையாது. வருஷத்துக்கு ஒரு 10,000 பீஸ் வாங்குவாங்க. ஆனா பட் அவங்க எம்ப்ளாயிஸ் கையில எல்லாம் இது போகுது. அதனால அது ரொம்ப இம்பார்ட்டண்டா அவங்க பார்த்து குவாலிட்டி எல்லாம் பார்த்து தான் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். இது நாங்க ரொம்ப அதுக்கு இன்டர்நேஷனல் பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் என்பது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பேங்க் ஆச்சு. அது எப்படி அதுக்கு வாடிக்கையாளர் தொடர்ந்து இருக்கிறது ரொம்ப சிரமமாச்சு. எப்படி அந்த கண்டினியூட்டி பண்றீங்க சார்? கண்டினியூட்டி பண்றதுக்கு ஒரே காரணம் எந்த காரணத்துக்கு மட்டும் குவாலிட்டியில காம்ப்ரமைஸே இருக்காது. அது அதை நாங்க கொடுத்தத அவங்கள விட அதிக எச்சரிக்கையா நாங்க பண்ணுவோம். அவங்க பாக்குறத விட அதிக எச்சரிக்கையா நாங்க அதை செய்வோம். நாங்க சிட்டி பேங்க் கூட செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு பேங்க் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேங்க் 2-3 ஐட்டம் பண்ணிருக்கோம். HDFC பேங்க் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்களுக்கும் பாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன் சார். நிறைய பாக்ஸ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து பண்ண பாக்ஸ்கள் இருக்கு. சிலது பாத்தீங்கன்னா
ஒரு 4-5 ஐட்டம் இருக்கும், பெரிய பாக்ஸா இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரே பாக்ஸ்ல வச்சு கிஃப்டா திறந்தாங்கன்னா எல்லாமே தெரியற மாதிரி இருக்கணும்னு அதெல்லாமும் நாங்க செஞ்சிருக்கோம். இதெல்லாம் வந்து நிறைய மெஷின் தவிர்த்து ஹேண்ட்மேடும் நிறைய தேவைப்படும். அதனால அப்படிதான் பண்றோம். இப்ப நிறைய ஸ்வீட்ஸ் பாக்ஸ்லயும் அல்லது நட்ஸுங்க வந்து ரொம்ப ஃபேமஸா உருவாக்கிட்டு வருது. ஆமா. அதுல விதவிதமா ஒரு 4-5 வகைகளை வைக்கிறதுக்கு வந்து அதுலயே பார்ட்டிஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி பேக்கேஜிங் பண்றீங்களா? ஆமா, நாங்க ட்ரை ஃப்ரூட் பாக்ஸ்னே அது. ஆமா, அது ஒரு ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் சார். அதுவும் நிறைய பண்றோம். நாங்க ட்ரை ஃப்ரூட் பாக்ஸஸ் பண்றோம். சீசன் டைம்ல, தீபாவளி டைம்ல நிறைய பண்ணுவோம். கார்பரேட் அவங்க கார்பரேட் கம்பெனியோட நேமை பிரிண்ட் பண்ணி உள்ள வச்சு கொடுப்போம். அதுவும் நிறைய பண்றோம். இந்த துறையில வந்து ஒரு 30 வருஷம் அனுபவத்துல இருக்கிறீங்க. ஒரு 23 வருஷமா தனி கம்பெனி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கீங்க. இந்த துறைக்கு நீங்க எப்படி படிச்சீங்க, எப்படி தொழிலுக்கு வந்தீங்க, இந்த முதல் ஆர்டர் வந்து எப்படி எடுத்தீங்க? என்னோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து அந்த காலத்து பட்டதாரிகள். அவங்களோட முதல் பையன் நானு. என்ன இப்ப கூட சொல்லுவாங்க, எங்க அம்மா 2.5 வயசு இருக்கும் போதே கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பையன் வந்து நல்லா படிச்சு பெரிய ஆளா இது பண்ணணுங்கிறதா அவங்களோட எய்மா இருந்திருக்கு. அப்போ இப்போ எனக்கு அப்புறம் எனக்கு 3 பிரதர்ஸ் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க எனக்கு அப்புறம். ஸோ இது வந்துங்க அப்போ இருக்கும்போது நான் வந்து படிச்சது வந்து டிப்ளமா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சேன். அப்பா வந்து பிஇ படிக்கணும் அதுக்கப்புறம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆனா ஒரு வேலை கிடைச்சது எனக்கு. வேலை கிடைச்சோன்னா அது பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனியில போய் வேலைக்கு சேர்ந்தேன். இந்த போய் இன்னொரு ஃப்ரெண்டு, என் கூட படிச்ச ஃப்ரெண்டு வந்து இன்னொரு அட்வர்டைசிங் கம்பெனியில சேர்ந்தாரு. நாங்க 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால நாங்க 2 பேரும் சேர்ந்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம ஏன் பிரிண்டிங் ஆர்டர்ஸ் எடுத்து வெளியில கொடுத்து செஞ்சு ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கறதான் ஆர்வம் வந்தது. எனக்கும் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஈவினிங் டைம்ல அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பெல்லாம் நிறைய மால்கள்லாம் இருக்கு. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அப்ப இருந்த ஒரே ஒரு மால் ஸ்பென்சர் பிளாசா மட்டும் தான். நான் ஒரு நாள் ஈவினிங் வந்து எங்களுக்குன்னு ஒரு கார்டு போட்டுட்டு ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும், ஒரு கடையில போய், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு அந்த ஷாப் கூட, இந்த எஸ்கலேட்டர்ல சொல்றாங்களே இப்ப எஸ்கலேட்டர்ஸ் எஸ்கலேட்டர்ல அப்ப இருந்தது ஸ்பென்சர் பிளாசால. அது ஒரு பெரிய, அதே ஒரு பெரிய ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதுல போன உடனே அந்த ஷாப் வரும், ஒரு புட்டிக், ஒரு சுடிதார் இந்த மாதிரிலாம், ஒரு நார்த் இந்தியன். அவங்க கிட்ட போய் கார்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணுமானா எங்களுக்கு பேக் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டுடியோ ஓனர், அவங்க அந்த புட்டிக் வச்சிருக்காங்க. சரி, நான் வந்துட்டு ஆர்டர்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஒரு டிசைன்லாம் காமிச்சு ஓகேலாம் வாங்கிட்டேன். ஓகே வாங்கிட்டு கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆச்சு எனக்கு சப்ளை பண்றதுக்கு. அவங்க தேடி இருக்காங்க. அப்பெல்லாம் மொபைல்லாம் கிடையாது. அவங்க வந்து என்னங்க நீங்க வரவே இல்லை, நீங்க வரலன்னு நாங்க வேற ஆர்டரை வெளில கொடுத்துருக்கோம் போல இருக்கு. ஆனா 1.5 மாசம் கஷ்டப்பட்டு அதை எங்க செய்யறாங்கன்னு பார்த்து நல்ல குவாலிட்டி பார்த்து கொடுத்தோம். அதான் என்னோட முதல் ஆர்டர். 94-95 வருஷம் அந்த வருஷ காலங்க 27,000 ரூபாய் அந்த மொத்த ஆர்டரோட வேல்யூ. அன்னைக்கு பெரிய ஆமா, அன்னைக்கு அது பெரிய தொகை தாங்க. நான் அப்போ வந்து என்னோட ஸ்டைஃபண்டே வந்து நான் பண்ணிட்டு இருக்க கம்பெனில 800 ரூபா தாங்க ஸ்டைஃபண்ட். அது ஆர்டர் வந்து அதை செஞ்சு கொடுத்து அதை வாங்கினோம். அதுக்கப்புறம் நாங்க அதை ரெகுலரா செய்ய ஆரம்பிச்சோம், நானும் என் நண்பரும். அப்ப எனக்கு ஒரு கிளையண்டோட நல்ல பழக்கமாச்சு. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி இங்க வந்திருந்தாங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா பீஸா கார்னர்னு ஒரு கம்பெனி. அதோட சிஇஓ ஆண்டோன் பகாஷ், அவர் தான் என்னோட குருநாதர் நான் சொல்லுவேன். அவர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கமானாரு. ஆர்டர் எடுக்க போறோமோ இல்லையா அவரை பார்க்க போயிடுறது. அவரை பார்க்க போனோடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு, அவர் ஃபாரினர் வேற. எனக்கு அவர் பண்றது, அவரோட ஸ்டைல, அவரு அணுகுற முறை, அவரோட அந்த எந்தூசியாசம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அது ரொம்ப அதிகமா இருக்குங்க. எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன் அவரை. இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்காரு, இந்த அளவுக்கு பாஷை தெரியாத ஊர்ல, மக்கள் தெரியாத ஊர்ல வந்து இவ்வளோ அளவுக்கு இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல எனக்கு ஒரு பயங்கர ஈர்ப்பு இருந்தது. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு இது, மேரேஜும் ஆயிருந்தது. அப்போ இவர் கூட கொஞ்ச நாள் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி நான் அவர் கூட போய் கேட்டேன். இந்த மாதிரி நான் வந்து பிசினஸ் ஷட் டவுன் பண்ணி உங்க கூட இருக்கலாம்னு இருக்கேன், ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது தருவீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் வந்து வில்சா இந்தியான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அதுல கார்பரேட் கிஃப்டிங் இங்க இருந்து நாங்க மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதை ஃபுல்லா நான் தான் பாத்துக்கிட்டேன். அதுலதான் எனக்கு இது கிடைச்ச அனுபவம் இந்த பேக்கேஜிங் பத்தி. இப்ப யாருக்கும் தெரியாது ரிஜிட் பாக்ஸ்னா என்னன்னே தெரியாது. சரி, நாங்க தேடி தேடி இது குவாலிட்டி மேட்ச் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஏன்னா அதை குவாலிட்டியா பண்ண மாட்டாங்க. அவங்க நினைச்சுப்பாங்க இதான் குவாலிட்டி, ஆனா அது கிடையாது. இன்டர்நேஷனல் குவாலிட்டிக்கு அது இருக்காது. சோ அதுக்கப்புறம் அதை தேடி கண்டுபிடிச்சு அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2002 அவரும் மலேசியா போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சேன். அதுல இருந்து ஒரு சின்ன ரூம் தாங்க, அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதுல ஒரு சின்ன ரூம்ல எனக்கு தெரிஞ்ச வச்சு ஒரு டேபிள் வச்சு ஆரம்பிச்சதுதான். கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கையிலேயே செஞ்சு தெரிஞ்சதை செஞ்சு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணதாங்க. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர். ஸ்லோ தான். அவர் சார் சொன்ன மாதிரி 30 வருஷம் தான். 30 வருஷத்துல எங்கேயோ போனவங்க எல்லாம் இருக்காங்க. பட் ஆனா
என்னால என்ன முடிஞ்சதோ அதை வந்து கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனோட அவங்க திருப்திக்கு கிளியரா பண்ணிருக்கேன். இதுதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கு, பண்ணுவோம். அடையார் ஆனந்தபவன் மாதிரி, கிருஷ்ணா ஸ்வீட் மாதிரி, சென்னை சில்க்ஸ் மாதிரி, சார்ட்டர்ட் பேங்க் மாதிரி இப்படி பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பண்ணும்போது அவங்க குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க, சர்வீஸ் எதிர்பார்ப்பாங்க, அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் அவங்களுக்கு எவ்வளவு குறைச்சி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மூணும் இருந்தாதான் வந்து அவங்க தொடர்ந்து கண்டினியூட்டி வரும். திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒரு 5000 பாக்ஸ் வேணும்னுவாங்க, அதை நம்ம பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி இதுல அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பும் குயிக் சர்வீஸும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அதுக்கான மேன் பவர்லாம் எப்படி வச்சிருக்கீங்க? குவாலிட்டிங்கிறதுக்கு வந்து காம்ப்ரமைஸே கிடையாது சார். குவாலிட்டி கண்டிப்பா இருந்துதான் ஆகணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. மேன் பவர் சர்வீஸ்ல வந்து நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது வந்து இப்போ திடீர்னு 5000 கேட்டாங்கன்னா என்ன பண்ணும்? ஆக்சுவலா நான் வச்சிருக்க பாலிசி என்னன்னா, உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன் சார். இதுதான் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், இத்தனைக்குள்ள கொடுத்துடலாம் அப்படின்னு. அவங்க கிட்ட தருவேன்னு சொல்லிட்டு தராம இருக்கிறது, இந்த வழியில வந்துகிட்டு இருக்கு, வண்டியில ஏத்திட்டேன், இந்த மாதிரினா செஞ்சதே கிடையாது. நாங்க திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்ல கரண்டோ ஆயிடுச்சு, இல்ல ஒரு மிஷினோ நின்றுடுச்சு, அந்த மாதிரினா நாங்க வந்து அத போன் பண்ணி முதல்ல கஸ்டமருக்கு தான் சொல்லுவோம், இது மாதிரி இருக்குங்க, அதனால நீங்க வந்து ஒரு நாள் டிலே ஆகும், இல்ல 1 hour டிலே ஆகும் அப்படிங்கறத முதல்ல கஸ்டமருக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல கஸ்டமருக்கு சொல்லிடுவோம். சோ அதனால அவங்களோட இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துட்டாலே அவங்க ஒத்துக்குவாங்க சார். அவங்க கிட்ட மறைச்சாதான் பிரச்சனை. மகத்தின் அழகு முகத்துல தெரியும் மாதிரி, சில முகத்தை பார்த்தாலே நமக்கு பேச தோணும் மாதிரி, சில பாக்ஸை பார்க்கும்போது நமக்கு வாங்க தோன்றும். அது மாதிரி அட்டைப்பெட்டிகள் இருக்கும்போது இதுமாரி புதிய தொழில்நுட்ப அட்டைப்பெட்டிகள் எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தது? இது மாதிரி அட்டைப்பெட்டிகளை உங்களை மாதிரி நிறுவனங்கள் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க? எங்க பாஸ்கெட் நான் கத்துக்கின விஷயம், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பேக்கேஜிங், ஒரு பாக்ஸ், ஒரு ப்ராடக்ட் எப்படி பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் க்ளூ வந்து என்னன்னா, அதோட டீடைல பார்க்கணும். அவ்வளவுதான் சார். டீடைலிங்னா எக்ஸாம்பிளுக்கு நான் பாக்ஸ்ல சொல்லணும்னா, ஒரு நகைப்பெட்டியே செய்வாங்க சார், செஞ்சிருப்போம், அழகா இருக்கும் பாக்ஸ். முன்னாடி அதுக்கு போட்ட கிளிப்பு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அலுமினியமா இருக்கும், அங்க அது அடிபட்டு போயிடும். நல்ல பாயிண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கூட அது நல்ல பொருள், நல்ல கோல்டன் கலராகவே இருக்குன்னே வச்சுக்கோங்க, வச்சுங்கன்னா கூட அதை வச்ச பொசிஷன் வந்து லைட்டா கிராஸ் ஆகி இருக்கும். இப்ப இங்க என்ன செய்வாங்க, அந்த பெட்டியோட வேலை என்னமோ அது முடிஞ்சிடும், பெட்டியை திறக்கலாம், மூடலாம், எல்லாம் நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், உடையாது, தெரியாது. அதுதான் குவாலிட்டின்னு நினைச்சுக்குவாங்க. அது குவாலிட்டி இல்ல, அது அத்தியாவசிய தேவை. அந்த பெட்டியோட வேலையே அதுதான். பொருளை உள்ள வைக்கிறோம், திறக்கிறோம், மூடுறோம், அதெல்லாம் அது கரெக்டா இருக்கணும். அதை தவிர்த்து அந்த பெட்டியில என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல டீடைல்ஸ் இருக்கு. அந்த சின்ன நுணுக்கங்களை பார்த்து அதெல்லாம் சரி பண்ணாலே அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு வந்துடும். அதுலதான் அட்டென்ஷனை காட்டணும், அவ்வளவுதான். நான் நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணிருக்கேன். நமக்கும் அவங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே இதுதான். இதுக்கான புது டிசைன்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்கப்படுறாங்க? இப்ப நீங்கள மாதிரி உருவாக்குறீங்களா, இல்ல கம்பெனிக்காரங்களா கொடுப்பாங்களா? ரெண்டு சைடும். சம்டைம்ஸ் கஸ்டமர் சைடும் தான் டிசைனை வாங்குவோம், இல்ல நாங்களும் செய்வோம். பிரமிச்ச டிசைன்ஸ். எனக்கு ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து எனக்கு நான் ரொம்ப ரசிச்சு அதை விரும்பி பார்ப்பேன். ஸோ அதுல இருக்க குறைகளை தான் என் கண்ணில் முதல்ல படும். அதனால நான் பண்ற எல்லாமே எனக்கு பிடிச்ச பெட்டிகள் தான், பாக்ஸ் தான். அதுல நிறைய ஸ்பெஷலா நாங்க செஞ்சிருக்கோம், கிளையண்ட்டுக்கு பண்ணோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஷோல்டர் பேக் வரும், அப்புறம் அவங்களோட அந்த ஒரு பெரிய டிஷர்ட், இந்த ஹுடிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த தலையில மாட்டுற மாதிரி வரும், அந்த டிஷர்ட் இருக்கும், அப்புறம் பாட்டில் இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு இன்னும் 2-3 கிஃப்ட் ஐட்டம்லாம் வச்சு ஒரு பெரிய பாக்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் பாக்ஸை கூட பிரசன்டபிளா திறந்தா கச்சா முச்சான்னு இப்ப இது எல்லாத்தையும் ஒரு டப்பாக்குள்ள போட்டி கொடுத்தா கூட கஸ்டமர் ஹாப்பியா வாங்கிப்பாங்க. எண்ட் யூசர் வந்து அதை சந்தோஷமா வாங்கிப்பாங்க, ஏன்னா இவ்வளவு பொருள் உள்ள இருக்கு பாக்ஸ்குள்ள. ஆனா அப்படி இல்லாம இப்போ அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க, பேக்கிங் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. இப்போ அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து இப்போ இந்தியால வளர்ந்து வருது, இந்தியாவுக்கு ரொம்ப தேவையும் கூட. ஏவிடி லெதர் பாக்ஸ் தான் பெரும்பாலும் இன்னைக்கு லெதர் தான் கிஃப்ட் நிறைய கொடுத்துடுறாங்க. நீங்க அதை பேஸ் பண்ணி வெளியில போய் மார்க்கெட் பண்ணணும்னு எப்படி சிந்தனை வந்தது? நான் ஆரம்பிச்ச புதுசுல வந்தீங்கன்னா ஏவிடின்னு ஒரு நிறுவனம் வந்து ஸ்மால் லெதர் குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அப்ப இந்த வால்மார்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது ஒரு அமெரிக்க நிறுவனம். அவங்களுக்கு சப்ளை பண்ற ப்ராடக்ட்டுங்க எல்லாமே நிறைய இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸுங்க, இந்த டாமி ஹில்ஃபிகர், கெட்ஸ், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து லெதர் வேலட் பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வேலட் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் தான் ஃபுல்லா சென்னையில கொஞ்சம் நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தான் எல்லாரும் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தோணுனது என்னன்னா, இந்த பேக்கேஜிங் இவ்வளவு அழகா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு, இது ஏன்
லெதர் குட்ஸ் தவிர வேற எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணலாமே, அவங்க எல்லாம் ஏன் யூஸ் பண்ணல, ஏன் நம்ம அந்த மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு அப்போ ஒரு யோசனை வந்து, எல்லாரும் அவங்களுக்கு சப்ளை பண்ணிருப்போ நான் அவங்களுக்கு சப்ளை பண்ணல, நான் போய் மத்த இடங்கள்ல வேற யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சேன். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அந்த காலகட்டத்துல வந்து அந்த ரிஜிட் பாக்ஸ்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இவ்வளவு செலவு பண்ணவும் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் வாங்கி வைக்கணுமா, நான் என் பொருள் தான் நல்லா தானே வித்துக்கிட்டு இருக்கு, இந்த பாக்ஸ் எதுக்கு எனக்குன்னு சொல்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க மீடியா வளர்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நிறைய ஆப் இருக்கு, பின்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஆப்புங்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் எல்லாம் பார்த்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட நிறைய பேர் கேட்கறவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரிங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது, இந்த மாதிரி நான் கேக் பாக்ஸ் ரொம்ப டிஃபரெண்டால வந்துச்சு இன்னைக்கு. கரெக்ட், நான் பாக்ஸ்ல போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க பண்ண செஞ்சு தருவீங்களான்னு சொல்றாங்க. வெட்டிங் கார்டுக்கு பண்றாங்க. இதெல்லாம் நிறைய இப்போ வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன் ரொம்ப அட்வான்ஸ்டா இத நல்ல அவேர்னஸ் வந்திருக்கு. அட்வான்ஸ் ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னை எப்படி உங்களை புதுப்பிச்சுக்கிறீங்க? எனக்கு பொதுவா பெருசா ஞாபக சக்தி கம்மி சார். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன். அதுக்காக இந்த ஞாபக சக்தி வந்து இன்னைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு பெருசா எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்பதான் எனக்கு புதுசு புதுசா யோசிச்சே இருக்கேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய வரம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நானும் என் தம்பியும் படிச்சுட்டு இருந்த காலத்துல 2 பேர் புக்கையும் வாங்கி பாத்துருக்காரு எங்கப்பா. ஏன்னா அவர் அந்த காலத்து கிராஜுவேட்ன்றதால அவர் தான் சொல்லி கொடுப்பாரு. எல்லாம் நிறைய அடி வாங்குறது நானா தான் இருப்பேன். ஏன்னா அவருக்கு என்ன எழுதிருக்கேன்னா அவருக்கு புரியாது சில இடங்கள்ல. அதனால அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், சரியா மறந்துடுவேன். ஆனா ஒரு விஷயத்த யோசிக்கிறதுலயோ அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குறதோ எனக்கு நல்லா வரும். சோ அதனால வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு ஒரே வேலை, வேற வேலையே கிடையாது. புதுசு புதுசா பாத்துட்டே இருப்பேன், புது எக்ஸிபிஷன் போவேன், இது வேற என்ன பண்ணலாம்னு நினைப்பேன். அதுதான் என்னோட பலமா நான் நினைக்கிறேன் சார். எஸ் என்ற அமைப்புல எப்படி மெம்பர் ஆனீங்க? நான் முதல் போன ஃபாரின் கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி தான் நான் முதல் போனது. 2012 நினைக்கிறேன். 2012 நான் போனப்ப என்னோட ஒரு நண்பர் வந்தாரு. அவரும் நானும் ஒன்னாட்டான் டிராவல் பண்ணோம் ஜெர்மனிக்கு. அவர் தான் எனக்கு வந்து எஸ்ங்கிற நிறுவனத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவர் வந்து அப்போ எஸ்ஸோட ட்ரெஷரா இருந்தாரு. அவர் பேர் செந்தில்குமார், ட்ரெஷரரா இருந்தாரு. அப்போ அவர் வந்து நீங்க இந்த நிறுவனத்துல கண்டிப்பா ஒரு சேருவீங்களாலாம் கேட்கவே இல்லை. இதுல நீங்க இல்லாம எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டாரு. முக்கியமான ஆண்டர்பிரினருக்கான அமைப்பு அது. எஸ்ல இல்லாம எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் அப்போ எதுவுமே விளக்கெல்லாம் கேட்கல. நான் ஜெர்மனில இருந்து சென்னை வந்தோடனே நான் பண்ண முதல் வேலை அவரை மீட் பண்ணி அதுல மெம்பர் ஆனதுதான். அது எனக்கு வந்து நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு. இன்னைக்கு வரலாம் அதுதான் உந்துதலா இருக்கு. எந்த வகையில உங்களுக்கு அது உதவிகரமா இருக்கு பிசினஸுக்கு? எனக்கு ஒரு சக ஆண்டர்பிரினர்ஸோட ஒரு தொடர்பு கிடைச்சது, ஒரு நண்பர்கள் உருவானதே எஸ் தான் சார் காரணம். நாங்க ஒரு 6 பேர் ஒரு கிளஸ்டர்னு அவங்க சொல்றாங்க. அது வந்து ஒரு எல்லா மாசமும் நாங்க மீட் பண்ணி எங்களோட பிரச்சனைகளை பேசிக்கிட்டு அது ஒருத்தர் ஒரு சொல்யூஷன் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. ஒரு ஆண்டர்பிரினர்னா என்னென்னலாம் சிக்கல்கள் வரும், ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய சொல்லி தராங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. இல்லைன்னா ரொம்ப கண்ணை கட்டி காட்டு, நான்லாம் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரிலாம் வேலை பார்த்திருக்கோம். அதுல நிறைய தவறுகளும் பண்ணியிருக்கோம். அதனால பினான்சியலா எழுந்திருக்கிறோம். அதனால அதெல்லாம் கரெக்டா பாக்குறதுக்கு அந்த மாதிரி நிறுவனங்கள் ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்கான மிஷின்களை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? எவ்வளவு மிஷின்ஸ் இருக்கு? கம்பெனியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்ய முடியும்? எவ்வளவு மிஷின்ஸ் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அதனுடைய ஸ்பெஷாலிட்டி பத்தி சொல்லுங்க. என்னோட ஒரு கேள்விகளும் என்னோட நினைவுகள் எல்லாம் ரொம்ப தூண்டி விடுது சார். ஏன்னா நாங்க ஆரம்பிச்ச காலத்துல வந்து சென்னையில எக்ஸிபிஷன்லாம் நடக்கும். நான் போய் பார்ப்பேன், எனக்கு சம்பந்தமான மெஷின்ஸே எதுவுமே இருக்காது. இது என்ன மெஷின்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் இருக்கேன். நான் வந்து முதல்ல மிஷின் பாக்குறதுக்காக ஒரு மிஷின் பாக்குறதுக்காக துபாய்க்கே போயிருக்கேன். ஆக்சுவலா அதுக்கு நிறைய செலவு பண்ணிட்டு அங்க போனா அந்த மிஷினே வேலை செய்யாம அவங்க வேலை செய்யாம வச்சிருந்தாங்க. அததான் என்னால பார்க்க முடியுது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையின் பேர்ல அந்த மிஷினை நான் முதல் வாங்கி அதை வந்து இங்க ரன் பண்ணி அதுலதான் ஆரம்பிச்சோம் சார். அதனால இந்த மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஜிட் பாக்ஸ் பொறுத்தவரைலாம் அதிகமா இதுல வணிகம் பண்றவங்க உலக அளவுலன்னு பார்த்தா சைனீஸ் தான். நிறைய பொருள் அவங்கதான். இதுல வந்து ரிஜிட் பாக்ஸ் வந்து அவங்கதான் மேக்சிமம் பண்றாங்க. இன்னைக்கும் ஆப்பிள் பாக்ஸோட டெக்னாலஜி எல்லாம் அவங்கதான் வச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்டதான் நிறைய மிஷின்ஸும் இருந்தது. யூரோப்லயும் நிறைய ஜெர்மனி கம்பெனிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப விலை அதிகமா இருக்கும். சைனீஸ் கம்பெனி மிஷின் வந்து குவாலிட்டி ரொம்ப மோசம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க மிஷினும் நல்லா இருக்கும், நம்ம வாங்குற அளவுல இருக்கும். வாங்கி அதுதான் நாங்க முதல் வாங்கணும். சைனீஸ் மிஷின் தான் முதல்ல வாங்கணும். எதுக்கு என்னென்ன மிஷின்ஸ் யூஸ் பண்றீங்க சார்? இதுல மெயினா வந்து அந்த பசை க்ளூன்னு சொல்லுவாங்க. அந்த பசையை அப்ளை பண்றதுக்கு ஒரு மிஷின், அதான் ரொம்ப பிரைமரி சார். ஒட்டணும், அதுதான் நான் முதல்ல வாங்கினேன். அதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரியான இன்னொரு மிஷின் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்னை கட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்க எல்லாருக்கிட்டே இருக்கிற மிஷின் தான். அதெல்லாம் பஞ்சாப்லயே கிடைக்குது. அந்த கட் பண்ற மிஷின் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த பசை போடுற மிஷின் வாங்கணும். அதுக்கப்புறம் கையில தான் ஒட்ட ஆரம்பிச்சோம். அதுதான்
அது ஒரு மிஷின் 2 மிஷின் அந்த மாதிரி வாங்கி இப்போ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு எத்தனை 6 மிஷின்ஸ் இருக்கா அவங்க? ஆமாங்க, எங்கிட்ட ஒரு 7-8 மிஷின் இருக்கு. 7-8 மிஷின்ஸ் இருக்கு. ஓகே. தொழிலாளர்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கான டேலண்ட் எப்படி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து உருவாக்குறீங்க? குறிப்பா பெண்கள் தான் உங்க தொழிற்சாலையில எல்லாம் ஒர்க் பண்றாங்க. ஏன்? என்னோட விஷனே வந்து இது முழு பெண்கள் நிறுவனமா மாத்தணுங்கிறது தான் சார். ஒரு ஆணும் இருக்கக்கூடாது, மொத்தமாவே பெண்களாக தான் இருக்கணுங்கிறது தான் என்னோட விஷனே. சில மிஷின்ஸ் எல்லாம் அவங்க இன்னும் அவங்களாம் ஆப்ரேட் பண்ணல, ஜென்ஸ் தான் பண்றாங்க. ஆனாலும் இதை வந்து பெண்கள் நிறுவனமா மாத்தணுங்கிறது தான் என்னோட ஆசை. இது ஏன் பெண்கள்ல தேர்ந்தெடுத்தோம்னா, இது வந்து உட்காந்து பொறுமையா செய்யற ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அதுக்கு வந்து நாங்க பெண்கள் தான் உட்கார்ந்து ஒரு நிதானமா பொறுமையா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே வேலை ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யணும். அது ஆண்கள் எந்த அளவுக்கு விரும்புவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பெண்கள் அதை ரொம்ப நேர்த்தியா பண்ணுவாங்க. உலக அளவுலயும் அதான் பண்ணுவோம். சைனாலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுவனங்கள்ல அதிகமா பெண்கள் தான் வேலை செய்யறாங்க. அதனால வந்து அதை தேர்ந்தெடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது வந்து இந்த சின்ன நிறுவனம் தான், ரொம்ப பேர் வேலை செய்யல. பட் ஆனாலும் அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி தரத்துக்கு பொருளோ இல்ல சின்ன ஃபீஸ் கட்டுறதுக்கு எதுக்கோ உபயோகப்படும். அந்த மாதிரிதான் பண்றோம். இதை நிச்சயமா நான் வந்து ஒரு பெரிய நிறுவனமா மாத்துவேன், அதுல சந்தேகம் இல்லை. ஓகே. இதை ஃபியூச்சர்ஸ் பிளான் என்ன வச்சிருக்கீங்க? அச்சீவ்மெண்ட் இதை வந்து இன்னும் பெருசா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கீங்க? சார், அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு வந்து நான் வச்சிருக்க ஆசையை சொல்லலாமான்னு தெரியல. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னன்னா வந்து மதுரையில ஏதோ ஒரு நிறுவனம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி, அதுக்கு பின்னாடியே வந்து ஃபார்மிங் லேண்டும் வச்சிருக்காங்க, அங்க விவசாயமும் பண்றாங்க, ஃபேக்டரியும் வச்சிருக்காங்க. அதுல வந்து வேலை செய்யறவங்களுக்கு வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொவிஷனுமே அங்கேயே கொடுத்துறாங்க, காய்கறிகள். எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு லேடிஸ்க்கும் நம்ம கொடுத்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கினா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. இதுக்கு பிளான் இருக்குன்னா நிச்சயமா பிளான் இருக்கு. என்னோட டாட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, இப்பதான் படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க யாரும் இதுக்குள்ள வரல இன்னும். அவங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரணும்னு நானும் அது ஒன்றும் கம்பல் பண்ணல. அவங்க போய் கார்பரேட்ல வேலையெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க. அதனால கார்பரேட்ல வேலை பண்றாங்க, செஞ்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் அங்க வேலை பார்த்திருக்கேன், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்திருக்கேன். வேர் வந்து ஆழமா போட்டிருக்கேன். மரம் வந்து வேகமா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வளரும்னு நம்புறேன். அதை நான் வளர்த்தியும் காட்டுவோம். அது வந்து இது வளர்ற இண்டஸ்ட்ரி. அதுவும் இந்தியா மாதிரி கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா க்ரோயிங் மிடில் கிளாஸ் உலகத்திலேயே அதிகமா எங்க இருக்குன்னா இந்தியால தான் இருக்குங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி எந்த ஒரு லக்ஸுரி ப்ராடக்டா இருந்தாலும் இந்தியாவோட பெட்டரா வளரக்கூடிய கண்ட்ரி கிடையாது. நிச்சயமா வளர்ச்சியில நம்ம வந்து பின்தங்க வாய்ப்பு இல்லை. ஆனா முயற்சியை விட்டுறாம தீவிரமா உழைச்சிக்கிட்டே இருந்தா நிச்சயமா ஒரு நாள் வெற்றி நிச்சயம். உங்க துணைவியார் உங்க குழந்தைகள் இதுல ஈடுபாடு காட்டுறாங்களா? அவங்க எந்த வகையில உங்களுக்கு சப்போர்ட்டபுல்லா இருக்காங்க? சார், அவங்க சப்போர்ட் இல்லாம இதை நடத்தவே முடியாது, ஒரு நாள் கூட நடத்த முடியாது. என்னோட துணைவியார், அவங்க பேரு ஹேமலதா, அவங்க பேரு. அவங்க வந்து கவர்மெண்ட் டீச்சரா இருக்காங்க. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது, நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போதே அவங்க பேர்ல தான். எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க அவங்க? அதான் சொல்றேன். அது அவங்க பேர்ல தான் ஆரம்பிச்சேன். அப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட் டீச்சர் வேலை கிடைச்ச உடனே அது என் பேருக்கு மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. நான் அப்பெல்லாம் ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எடுத்தா அவங்க கிட்ட பேசுறத கூட குறைச்சிருவேன். அந்த ஆர்டர் முடியறதும் அதுக்குள்ள இன்னொரு ஆர்டர் வந்துடும். இப்படிதான் இருக்கும். இந்த டைம்ல வந்து அவங்க என்னை இதுவரையிலும் வந்து எந்த விஷயத்துக்குமே தொந்தரவு பண்ணதில்லை. ஏன் இத்தனை மணிக்கு வரீங்க, ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ணணுமான்னு இதுவரையிலும் எந்த கேள்வியும் கேட்டதில்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் தான் இவ்வளவுதான் பண்ணுமா அப்படின்னு. ஆக்சுவலா அதை துணையாக தான் அதிகமா கேட்கணும். இன்னைக்கு வரலாம் அவங்க அதை கேட்டதே இல்லை. ஏன்னா அவங்க என்னோட உழைப்பை கண் எதிர்க்க பார்த்துருக்காங்க, அதை இன்னைக்கு வரலாம் மதிக்கிறாங்க. அது எப்பவுமே வந்து என்னோட உழைப்பை வந்து அவங்க தரக்குறைவா பேசுனதும் கிடையாது, கேள்வி கேட்டதும் கிடையாது. அது வந்து அவங்க எனக்கு கிடைச்ச வரம். அவங்கள பார்த்து கொடுத்த எங்க அப்பாவுக்கு தான் அதுக்கு நன்றி சொல்றேன். இது வரைக்கும் அட்டைப்பெட்டிகள் பற்றியும் வளர்ந்த விதம் பத்தியும் அருமையா விளக்கமா சொன்னீங்க. அது எப்படி தயாரிக்கிறதுன்றதை நேர்ல பார்த்து விளக்கம் கொடுத்தீங்க. வாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் சார். இந்த மாதிரி இருக்கிற பெட்டிய இப்படி மடிச்சு இப்படி பாக்ஸ் ஆக்கி இதுலதான் வந்துங்க இந்த எல்லா கார்னரையும் டேப் பண்ணுவோம். ஓ, டேப் பண்ணணும். டேப் ஒட்டறது இது. ஆமா, டேப் ஒட்டது, டேப் ஒட்டின பாக்ஸ் இதுதான். டேப் ஒட்டது. சரியா சரி. அப்ப இதுல வந்து டேப் டிரான்ஸ்பரண்ட் டேப். டிரான்ஸ்பரண்ட் டேப் அது ஒட்டி இருக்காங்க. இதுல தான் ஹீட்ல தான் ஒட்டுறாங்க. ஹீட்ல தான் பண்ணுவாங்க. இந்த மிஷினுக்கு பேர் என்ன? இது டேப்பிங் மிஷின் தான். டேப்பிங் மிஷின். டேப்பிங் மிஷின் தான். இது எது மாதிரியான இதுக்கான இந்த அட்டைப்பெட்டி?
இது வந்து ஒரு gift பாக்ஸ் தான். Gift box. தான். இதுதான் அந்த கம் வரும். கம் வந்து இந்த பசை போட்டு ஒரு பேப்பர் விட்டுருங்க சார். அந்த ஷீட்லயே கம் ஒட்டின்னு போயிடும். அப்படியே பர்ஃப்யூம் பாட்டில் வைக்கிற பாக்ஸ் சார். இது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பண்ண பாக்ஸ் சார். உள்ள வந்து அவங்க ஏதோ கேம்ஸ் ஏதோ வச்சு கொடுக்குறாங்க ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக இந்த மாதிரி வரும். கல்யாண பத்திரிகைக்கு பண்ண பாக்ஸுங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதுக்குள்ள வந்து அந்த இன்விடேஷன் வச்சிருவாங்க. இந்த ட்ரேவை எடுத்தாங்கன்னா அதுல அந்த கிஃப்ட் இருக்கும். கிஃப்டோட இன்விடேஷன் வச்சு கொடுப்பாங்க. அது ஸ்வீட் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இதுக்கு இவ்வளவு விஷயங்களா? சாமி சிலை வைக்கிற பாக்ஸுங்க பாருங்க. இங்கே சிலை. இதோட பெரிய சிலை இருந்தது, அதுக்காக செஞ்ச பாக்ஸ். அதை வந்து இப்படி வச்சு சாமி சிலை வந்து கிஃப்டா கொடுப்பாங்க பெரிய ஆளுங்க பார்க்கும்போது. ஆமா. வாட்சுக்கு பண்ண பாக்ஸ் இருக்கு. அதான் முக்கோண வடியில டிசைனா இருக்கு. இது எதுக்கான இது சார்? சார் இது ஃபுல் ரெட்ல, உள்ளவும் ரெட் தான் வரணும். ஒரு சாம்பிள் டெவலப் பண்ணிருக்கோம். இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு பண்றோம் சார். காதலர் தினத்துக்கு. ஆமா. இந்த பக்கம் ஒரு பூக்கொத்து வச்சுக்கலாம், இந்த பக்கம் சாக்லேட். பூங்கொத்தும் சாக்லேட் வச்சு பொண்ணுக்கு ஆன் கொடுப்பாங்க சார். ஆமா சார். ஓ, இது எந்த கம்பெனி பண்ணுது இது மாதிரி? இது நிறைய ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் நிறைய ஹோட்டல்ஸ் மாதிரி இதுல வச்சு வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஓ, நல்லா இருக்கு. இது பிரிக்க முடியுமா? இல்ல, ஓ இது அப்படியே இதே கொடுக்கலாம். இப்ப வச்சு கொடுக்கறது வந்து ஒரு காதலிக்கு வந்து என்ன அமௌண்ட் கொடுப்பாங்களா? அவங்க இப்படி கையில வச்சுக்கலாம். நிறைய பூக்கத்தோட தான் பார்க்க அழகா இருக்கும். நல்லா இருக்கு. இது ஒரு ஷிப் வடிவத்துல இருக்கணும்ன்றதுக்காக பண்ணோம். இது பண்ணிட்டு இது பாருங்க. ஓ, இது உள்ள வந்து ஒரு சில கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சு கொடுத்தாங்க. இது யார் மாதிரி ஆளுங்க கொடுக்குறாங்க? இது வந்து ஒரு ஷிப்பிங் கம்பெனிக்கு கொடுத்தாங்க. இது எதுக்கு சார்? கலைஞர் போட்டோ போட்டு. ஆமாங்க, ஒரு புக் ரிலீஸ்க்கு பண்ணாங்க. அவர் எழுதின புக்கை கலைஞர் எழுதின புக்கை இதுல வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த மாதிரி பாக்ஸ் பெரிய விஐபிஸ்ங்களுக்கு கொடுக்கும்போது கலைஞரின் கைவண்ணத்தில் ராமானுஜர். ஆமாங்க சார், நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு காஸ்ட்லி பிஸ்கெட் சார், குக்கி. அது வைக்கிறதுக்கான பாக்ஸ். இவ்வளவு பெருசு. நம்ம ஊர்ல நம்ம தமிழ்ல அதிரசம் பண்ணுவோம், அந்த சைஸ்ல பிஸ்கெட் சார். அது வைக்கிறதுக்கான பாக்ஸ். இவ்வளவு சைஸ் வரும். ஆமா, இவ்வளவு சைஸ் வரும். இது வந்து சார், இது வந்து அந்த ஊதுவத்தி இதெல்லாம் வைக்கிற ஐட்டம் சார். டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ். சாம்பிராணி ஃபிளேவர்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கான உண்டான பாக்ஸ். அகர்பத்தி பாக்ஸ். இது திறக்கிறது எப்படி? தனித்தனியா திறக்கும். ஆமா, தனித்தனியா வேற ஃபிளேவர், வேற ஐட்டம்ஸ். இதெல்லாம் ஒண்ணு தனி. ஆமா, இது நாங்களே டிசைன் பண்ணி கொடுத்த ஐடியா தான். நீங்களா டிசைன்? நல்லா இருக்கு சார். இது வந்து பட்டு புடவைக்கான பாக்ஸ். மொபைல் போனுக்கு தான். என்ன கம்பெனி? ஸ்டார் மொபைல்ஸ்னா இவங்க இந்த ரீஃபர்பிஷ் பண்ணி கொடுப்பாங்க. பழைய போனை வாங்கி அதை வந்து ரிப்பேர் பண்ணி அது மாதிரி விற்கிற கடைகள் தான் இருக்கு. இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு பிஜேபிக்கு கொடுத்த பாக்ஸ். பிஜேபி அவங்க கொடுத்தது. ஆமா, இந்த வண்டர் வேர்ல்டுக்கு. இதான் நிறுவனம் தொடங்கினப்போ வாங்கின முதல் மிஷின் சார். இதுதான் முதல் லோன் போட்டு வாங்கின மிஷின். இதுதான் பேட்டர்னை வந்து கட் பண்ணி கொடுக்கும். இந்த வுட் இதுக்கான இதுதான் சார். அது உடன் டை. இதுதான் பேசிக் டை. இதுல இருந்து தான் நம்ம அந்த பேட்டர்னை கட் பண்றோம்.
ஓஹோ பாக்ஸ் செய்யறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். டை மாதிரி ஆயிடுது. இதான் டை. இதான் சார் அந்த உடன் டைஸ் ஃபுல்லா. இது ஒரு ஒரு டிசைனுக்கும் ஒரு டை பண்ணணும். ஒரு பாக்ஸ் பண்ணணும்னா மொத்தம் 4 டை தேவைப்படும். அதோட ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே. இது இல்லாம இன்னும் கொஞ்சம் வேற ரூம்கள்லாம் கூட இருக்கு. இதுதான் அந்த உடன் டை சார் நாங்க காமிச்சது. இது வந்து மிஷின்ல ஏத்துனதுனால இந்த ஃபோம்லாம் போட்டிருக்காங்க. மிஷின்ல ஏத்தாததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிளெயினா இருக்கும். இதுதான் மெயின். இதை வச்சுதான் பேட்டர்ன் கட்டிங் பண்ணுவோம்.